முதல் செய்தியாக கடந்த 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜய் ஜோசப் விஜயுடைய பிறந்த நாள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கட்சியினர் எங்கே பார்த்தாலும் கொண்டாடினாங்க. ஆனால் அந்த கட்சியினர் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அதீத உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோயில், அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா அப்படிங்கிறவர் தங்கத்தேர் இழுத்திருக்கிறாரு. அது எல்லா அரசியல் கட்சி தலைவருடைய பிறந்த நாளையும் பண்ணக்கூடியது தான். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தங்கத்தேரில் முருகன் இருக்கிற இடத்துல ஜோசப் விஜயோட ஃபோட்டோவை வச்சு இது பண்ணியிருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் பழப்பட்டறை மாரியம்மன் கோயில் இருக்குது. இது HRNC கீழே தான் இருக்குது இந்த கோயில். இப்போ அங்கே கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகரை, பூசாரியை மிரட்டி கோயில் கருவறைக்குள்ளார சாமி பக்கத்தில் ஜோசப் விஜய் படத்தை வச்சு பூஜை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அலப்பறை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், அம்மன் கோயில், அங்கேயும் கருவறையில் ஜோசப் படத்தை வச்சு வழிபட்டிருக்காரு. இது போல தொடர்ச்சியாக பல விஷயங்களை செய்திருக்காங்க. இது இந்துக்கள், குறிப்பாக பக்தர்களை, முருக பக்தர்கள், சாதாரண கோயிலுக்கு போகிற பக்தர்களுடைய மனசை புண்படுத்துறது மாதிரி இருக்கு. இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கும் அறிவுரை சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் காடேஸ்வரா. இதை எப்படி பார்க்குறேன்? இந்து முன்னணியுடைய கண்டன அறிக்கை மிக 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 நியாயமானது. தாவேக்காவுடைய தொண்டர்கள் அத்துமீறி இருக்கிறார்களா என்றால் ஆம். அவங்க அத்துமீறதுங்கிறது சகஜம். எல்லா இடத்துலையும் தாவேக்கா தொண்டர்கள், அதனால தான் அவங்களுக்கு வேற பேர் வைக்கிறாங்கன்னு நம்ம அதை சொல்லப்படுறதில்லை. சமுதாயத்தில் எந்த இடத்துல நாம் இருக்கணுங்கிறத அவங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரு அறையில் புகைப்படம் எடுக்கக்கூடாது. அதான் சிலர் எடுக்கிறாங்க, அனுமதியோடு எடுக்கிறாங்க. ரொம்ப ரேரா இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு அனுமதியோடு எடுக்கிறாங்க. முதல்ல அந்த கருவறையவே புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது கருவறைக்குள்ளே போய் விஜய் படத்தை வைத்து புகைப்படம் எடுப்பதுங்கிறது என்ன நியாயம்? இது முதல்ல. ரெண்டாவது, தலைவர்கள் பிறந்த நாளுக்கு அர்ச்சனை நடக்கலையா? நடக்குது. தேர் இழுக்கலையா? நடக்குது. இவங்களே காவடி தூக்கலையா? தூக்குறாங்க. பால் குடம், காவடி குடம் எல்லாம் சடலே எடுக்கிறாங்க. இல்லைலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஹிந்து மதத்துல அர்ச்சனைன்னு ஒன்று இருக்கு, பேர் இருக்கு, ராசி சொல்லு, நட்சத்திரம் சொல்லு அப்படின்னா அர்ச்சனை பண்ணினா தாராளமா நீங்க பண்ணலாம். பிரசாதம் வாங்கி எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் அவர் புகைப்படத்தை தெய்வத்துக்கு கீழே வச்சுட்டு, அதாவது நான் பார்க்கும்போது அந்த புகைப்படமும் அதுவும் ஈக்குவலா தெரியும். அப்புறம் அவர் தெய்வமா? அந்த கேள்வி இருக்கு. நீங்க ஒரு பொருளை நான் தான் வண்டி வாங்கிட்டு வரேன், சாவியை கொடுக்குறேன், அப்படியே அந்த உற்சவரில் வச்சு கையில் கொடுப்போம். மூலவர்கிட்ட கொண்டு போகவே மாட்டாங்க. மூலவருக்கு நீங்க ரெண்டு விஷயம்தான் கொண்டு போவாங்க. ஒன்று மாலை இருந்தால் கொண்டு போவாங்க, வட்சரம் சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே மூலவருக்கு போகாது. அது நீங்க அர்ச்சனைங்கிறத உற்சவரோட முடிஞ்சு போயிடும். எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி அப்படித்தான். அதனால மூலவர் சந்நிதியில போய் கொடுத்து நீங்க அதை இப்படி வச்சு படம் எடுக்கிறது, அப்புறம் அந்த தட்டை கொண்டு வரும்போது அந்த தட்டில் இப்படி நிமித்தி வைத்து கொண்டு இந்த இடத்துல படம் இருக்கும் அப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் அத்துமீறல் அப்படிங்கிறது தான். நீங்க இந்து சமுதாயத்துல இதெல்லாம் நாம் அனுமதிக்கிறோம் என்பதற்காக அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதா அந்த அம்மாவை மேரி மாதா மாதிரி போட்டு பேனர் சாந்தம் இந்த சர்ச் நம்ம அமெரிக்கன் இது பக்கத்துல ஆழ்வார்பேட்டில் அது பெரிய பிரச்சனையாகி அந்த அம்மா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு, அந்த யார் செய்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போச்சு. இதை இஸ்லாத்துல நீங்க யாரையாவது அப்படி வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. எங்க மசூதியில கொண்டு நாங்க விஜய் படத்தை வச்சுட்டு தொழுகை நடத்துறோம் சொல்ல முடியாது. சர்ச்சில் நாங்க
இங்க வந்து உருவக வழிபாடு இருக்குதுன்னு காரணத்தினால உங்க உருவத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போறாரு. நீங்க அது அந்த லிமிட்டேஷன்ஸ் புரிந்து கொள்ளணும். நடந்திருப்பது வந்து பக்க அயோக்கியத்தனம். ஒரு மத நம்பிக்கையை சீரழித்திருக்கிறார்கள், ஒரு மத நம்பிக்கையை அவமரியாதை செய்திருக்கிறார்கள். அதாவது இவங்களுக்கு விஜய் கடவுள் அப்படின்னு தோணியிருந்தா குஷ்பு கூட கோயில் கட்டினாங்க, ஆந்திராவில் ரோஜாவுக்கு கோயில் கட்டினாங்க, யாராருக்காம ஒரு நடிகைக்கு கோயில் கட்டியிருக்கேன். அந்த மாதிரி விஜய்க்கு கோயில் கட்டிக்கிட்டோம், எனக்குன்னு வேண்டாம் சொல்லலை, தாராளமாக கட்டிக்கிட்டோம், யாருனாலும் போகட்டும். எம்ஜிஆருக்கு கோயில் இருக்கு, எம்ஜிஆர் கோயில் இருக்கு சார். இன்னைக்கு தலைவர்களுக்கு இருக்கானே இருக்கு, கோயில் இருக்குங்கன்னு சில இடத்துல வழிபாட்டு தலமாவே இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்க போய் திருநீர் பூசிட்டு வரேன். அவர் ஒரு சித்த புருஷராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சித்தர், எத்தனையோ சித்தர்களுக்கு இருக்கு. விஜய் சித்தரா இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனை, அதாவது கோயிலோடு இணைந்து பண்ணக்கூடிய பைத்தியக்காரத்தனத்தை விஜயனுடைய ஆதரவாளர்கள் நிறுத்த வேண்டும். இது கட்சி தலைமை இவர்களை கண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு எங்களை ஏன் தற்கொலைன்னு சொல்லிட்டானே சண்டை போடக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த பேர் தான் வரும். இதை விஜயும் கட்சி தலைமையும் புரிந்து கொள்ள வேண்டும்.